பாம்பனில் பிரதமர் மோடி இன்று புதிய ரயில் பாலத்தினை திறந்து வைக்க வரவுள்ள நிலையில் அதே சமயத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக நிர்வாகிகளுடன் 16 மாவட்டங்களின் பாஜக நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருவதாக தகவல் வெளியாகி வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது தமிழக பாஜகவை சேர்ந்த மாவட்ட தலைவர்களோடு அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு இருப்பதாக தெரிய வருகிறது. அதற்கான அந்த புகைப்படத்தை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா பார்த்தோம்னா சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 5 மாவட்டங்களை சேர்ந்த 16 பாஜக மாவட்டங்களினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர்களோடு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்பொழுது கலந்துரையாடி வருகிறார். மேலும் மாநில நிர்வாகிகளும் கூட உடன் இருந்ததாக தெரிய வருகிறது. அந்த வகையில பார்த்தோம்னா தற்பொழுது அரசியல் கட்சியினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, தமிழகத்தில் பாஜகவினுடைய நிலை எப்படி இருக்கிறது, செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக இவர்கள் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா பாஜகவை சேர்ந்த சென்னை மற்றும் விழுப்புரம் பெருங்கோட்டம், அதாவது சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 5 மாவட்டங்களை சேர்ந்த கட்சி அடிப்படையிலான அந்த மாவட்ட தலைவர்கள் 16 மாவட்டங்களை சேர்ந்த இந்நாள் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்று இருக்கிறாங்க. மேலும் மாநில நிர்வாகிகளும் இதுல பங்கேற்று இருப்பதாக தெரிய வருகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு மாவட்ட தலைவர்கள் பல்வேறு விஷயங்கள், தற்போதைய சூழல் குறித்து பல்வேறு விஷயங்களை முன்வைத்ததாக தெரிய வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.